Hello friends, welcome to the affirmation meditation. So far chairல comfortable-ஆ உட்காருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நல்லா கண்களை மூடி 2-3 டைம் டீப் breathe பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் டூல்ஸான விஜுவலைசேஷன் அஃபர்மேஷன் பண்ணும்போது உங்கள் உடம்பு மைண்டு ரெண்டும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்பீடாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு கோல்டன் லைட் மாதிரி உங்கள் தலையிலிருந்து கால் வர அப்படியே பாய்ந்து செல்லுது. உங்கள் ஹெட், face, neck, shoulders, arms, chest area, stomach, thighs, knees, legs, toes. அப்படியே கம்ப்ளீட்டா அந்த கோல்டன் லைட் உங்களை ஸ்கேன் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத விஷயங்கள், எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாத்தையும் இந்த நொடி கிளியர் பண்ணுது. கம்ப்ளீட்டா உங்களை சரண்டர் பண்ணிருங்க. இப்ப நான் சொல்ற ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன்ஸை டீப்பா உணர்ந்து மைண்டுக்குள்ள அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கிளையண்ட்ஸ்னு நான் பார்க்குற பழகுற எல்லாரும் என்கிட்ட அன்பா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. நான் என்னோட ஹையர் செல்ஃபோட பர்ஃபெக்ட் பாண்டில் இருக்கேன். என் ஹையர் செல்ஃபை டெய்லி லிசன் பண்ணி அதோட கைடன்ஸில் எல்லா செயல்களையும் செய்கிறேன். ஐ ஆம் மை ஓன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸையும் மற்றவங்க எனக்கு பண்ண மிஸ்டேக்ஸையும் இப்போ மன்னிக்கிறேன். அந்த ஃபர்கிவ்னஸை என்னோட பாடியில் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். என் பாடி அண்ட் மைண்ட் ரொம்ப லைட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கு. என்னை ஹர்ட் பண்ண எல்லாரையும் இப்போ மன்னிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற குறைகளை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். நான் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுறேன். எல்லாரும் நான் சொல்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பிடிக்காத விஷயங்களை மற்றவங்க செய்யும்போது எனக்கு கோபம் வர்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு நல்லா டீப் பிரீத் பண்ணிட்டே ஐ லவ் தெம்னு சொல்றேன். என்னை விட அழகா, யங்கா, ரிச்சா யாரையாவது பார்க்கும்போது நேச்சுரலா எனக்குள்ள ஒரு சின்ன பொறாமை வரும்போது, இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும்போது, அந்த பர்சனும் நான் தான் புரிஞ்சுக்கிட்டு ஐ ஆம் தட் ஐ ஆம்னு சொல்றேன். ஏன்னா என்னோட இன்னொரு வெர்ஷன் தான் அவருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் யாரையும் இவன் இப்படிதான், அவன் எப்ப பார்த்தாலும் அப்படிதான் நடந்துக்குவான்னு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டோட பார்க்க மாட்டேன். நான் ஹை ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகிறதுனால லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கிற யாரும் என் லைஃப்ல வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா என்னை சுத்தி பிரபஞ்ச சக்தி ஒரு பாதுகாப்பு வளையம் போல இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்றதுலையும், என் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றதுலையும், இல்லை என் லைஃப் பார்ட்னர் கிட்ட பிஹேவ் பண்றதுலையும் ரொம்ப மைண்ட்ஃபுல்லா பிரில்லியண்டா இருக்கேன். என் லைஃபை அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான பீப்புள் கூட தான் நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒருவேளை அந்த மாதிரியான பீப்புள் எனக்கு கிடைக்கலனாலும், இல்லை அவங்க பிஸியா இருந்தாலும், என் லைஃபை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான புக்ஸ் ஆர் பிளாக்ஸ் கூட என் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றேன். நான் கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை எந்த பிரதிபலனும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தேவைப்படுறவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரேன். என் லைஃபோட ஸ்டியரிங் வீலை கம்ப்ளீட்டா யூனிவர்ஸ் கையில சரண்டர் பண்ணிட்டேன். எது நடந்தாலும் இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் மை ஹையஸ்ட் குட்னு எடுத்துக்கிறேன். நான் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்றேன். அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச விதத்துல சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்றேன். என்னை நம்பி எல்லாரும் அவங்க பர்சனல் ஸ்டஃப்பை ஷேர் பண்ணும்போது அவங்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி எல்லாத்தையும் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறேன். என் லைஃப் பார்ட்னர் கூட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றேன்.
நாங்க 2 பேரும் ட்ரெயின் ட்ராக்ஸ் மாதிரின்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போனா எங்க பர்பஸ் சால்வ் ஆகாதுன்னு புரிஞ்சு விட்டு கொடுத்து போறேன். அவங்க எனக்காக மாறணும்னு எதிர்பார்க்காம காந்திஜி சொன்ன மாதிரி மாற்றம் ஏன்ட்ட இருந்தே தொடங்கட்டும்னு புரிஞ்சு நடந்துக்கிறேன். என் குழந்தைகள் கிட்ட எப்பயும் அன்பா இருக்க ட்ரை பண்றேன். நாங்க நல்லா பார்த்துக்குவோன்னு நம்பி வந்த அந்த பிஞ்சு குழந்தைங்க மனசு காயப்படுற மாதிரியான வார்த்தைகளையோ செயல்களையோ நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன். நான் பண்ற மிஸ்டேக்ஸை மற்றவங்க ஃப்ரெண்ட்லியா பாயிண்ட் அவுட் பண்ணும்போது, உனக்கு என்ன தெரியும், என் பிளேஸ்ல இருந்து பாரு, இல்லை உன் வேலையை பாரு, நீ ரொம்ப பர்ஃபெக்டான இன்சல்ட் பண்ற மாதிரி பேசாம மிராக்கிள் மார்னிங் சைலன்ஸ் டைம்ல நிஜமாவே அந்த மிஸ்டேக்ஸ் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணிட்டு அது இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு யூனிவர்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்குறேன். பாயிண்ட் அவுட் பண்ண அந்த ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். என்னோட சந்தோஷத்துக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் எப்பயும் 24/7 ஹாப்பியா இருக்கேன். என் லைஃப் பார்ட்னர் எனக்காக செய்யற சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க்ஃபுல்லா இருக்கேன். I love myself. I love my family. I love my country. I love my planet. I love universe. When you are ready, slowly open your eyes. Thank you.